அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சஞ்சய். நான் தனிக்குப்பத்தில் வருகிறேன். ஒரு நாட்டின் வளர்ச்சி அந்த நாட்டின் மாநிலத்தின் பொறுத்தே இருக்கிறது. அதனால் ஒருவேளை முதல்வர் ஆனால் நம் நாட்டில் 160% மாணவர்கள் போதைப் பொருள் பழக்கம் உள்ளன. அதனால் அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் விழிப்புணர்வு வகுப்பு நடத்துவதற்கான பாடத்திட்டங்களை கொண்டு வருவேன். இன்று நாம் எங்கே செல்ல வேண்டும் என்றாலும் தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. அதை அமைப்பதற்கு எண்ணற்ற மரங்களை அழிக்கிறோம், ஆனால் மரங்களை நடுவதில்லை. அதனால் அரசாங்கத்தில் சந்தன மரங்களை வெட்ட வேண்டும் என்றால் காப்புரிமை வேண்டும். அதே போல் எந்த மரங்களை வெட்ட வேண்டும் என்றாலும் சுற்று வட்டாரங்களில் உள்ள காவல்துறையில் அனுமதி பெற வேண்டும் மற்றும் அதற்கு தகுந்த காரணம் இருந்தால் மட்டுமே அனுமதி அளிக்கப்படும். இதன் மூலம் நம் நாட்டில் நீர் வளங்களை பெருக்க முடியும். நிலத்திற்காக கடன் வாங்குபவர்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் 2 மரங்களை நட வேண்டும் மற்றும் அதை பராமரிக்க வேண்டும். இப்பொழுதுள்ள மாணவர்கள் 2 சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது அவர்கள் 100 முதல் 120 வேகத்தில் செல்கிறார்கள். அதனால் அனைத்து அதிவேக வண்டிகளிலும் GPS வைக்க வேண்டும் மற்றும் அது அனைத்தும் சுற்று வட்டாரங்களில் உள்ள காவல்துறையில் தொடர்பில் இருக்கும். நீங்கள் நகரப்புறங்களில் சில முக்கியமான இடங்களிலோ அல்லது பள்ளிக்கூடம், மருத்துவமனை போன்ற இடங்களிலோ செல்லும் பொழுது 100க்கு மேல் வேகம் எடுத்தால் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் 1 வருட சிறை தண்டனையும் அளிக்கப்படுவேன். மற்றும் நீங்கள் தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும். லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டினால் அவர்களது லைசன்ஸ் 5 மாதங்களுக்கு ரத்து செய்யப்படும். இதை மீறினால் 6 மாதம் சிறை தண்டனை. அனைத்து வீட்டினரும் அவரவர் வீட்டில் தண்ணீர் தொட்டி வைக்க வேண்டும் மற்றும் இதன் மூலம் நம்மால் நீர்களை சேகரிக்க முடியும். நாம் நாட்டில் புது சட்டம் ஒன்று கொண்டு வருவேன். சைல்டு அபியூஸ் என்பது சாதாரண விஷயமாகிவிட்டது. அதனால் ரேப், கொலை போன்ற விபத்துகள் செய்பவர்கள் அனைவருக்கும் தூக்கு தண்டனை மட்டுமே தண்டனையாகும் என்று கூறி என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன்.